நடிகன் நாடாள வந்தால் நாட்டுக்கு என்னாகும்? இது காமராஜ் சொன்னதே சொல்லிடுவோம் திருப்பி. அப்படி செவியில் கேட்ட கதை சொல்கிறேன். உங்களுக்கு இது புது சொன்ன இல்லை, கேட்டுக்கிடுங்க. நடிகனை நாடாள விட்டால் அவன் கூத்தியாட்ட தான் நாட்டை கொடுப்பான். இந்த நிலைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த மாறுதலும் இன்னைக்கு வரைக்கும் வரல. காரணம் என்னென்னா, தமிழ்நாடு மக்கள் அரசியலை எதுவுமே தெரியாமல் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்கு என்ன நிலைமைன்னா, மாற்றம் வரணும். அது எதுக்கு மாற்றம், என்னத்துக்கான மாற்றம்? இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன் இந்தந்த பொருட்களுக்கு விலை அதிகமாக இருக்குது? ஏன் நம்ம அதிகமான பொருள் கொடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை தினம் தினம் கூடுது. சாலை கட்டமைப்புகள் அதற்கேற்ற மாதிரி சிறப்பாக இருக்கா? கிடையாது. உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கான விவசாயங்கிற ஒரு பெரிய தொழில் என்ன நிலைமையில் இருக்குது? தெரியாது. அரிசி குடோன், நெல் அறுவடை பண்ணால் விவசாயிகள் கொண்டு சேர்த்து வைக்கிற இடம் நல்லா இருக்கா? தெரியாது. எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாக்கை அழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க மறுபடியும் மறுபடியும் முட்டாள்களுக்கு. அவன் கூத்தாடிக்கிட்ட கொண்டு நாட்டை கொடுக்க போகிறான்றது கூட புரியாமல். ஊடகங்கள் இதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? இந்த கேவலங்கட்ட அரசியலை காரி துப்புறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? குறிப்பாக நிறைய பேர் மறைமுகமாக இந்த நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேங்கிற பேரில் இவ்வளோ வாழ்க்கையில் இருந்தும் வரமாட்டார் கொடுக்க மாட்டாருங்கிறாங்க. எவ்வளோ தடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க. கொஞ்சமாவது யோசிங்க. இப்போ 1996 இதே மாதிரி ஒரு சூழலை நாங்களும் பார்த்தோம். ஊடகத்தில் பயணிக்கிறவங்களா இதை கொஞ்சம் பேசுங்க. இந்த சூழல் 1996 சூழலில் ஒருத்தர் 13 நாள் அமைச்சராக, அதாவது இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றார், பிரதம மந்திரி. அந்த 13 நாள் அவர் பிரதம மந்திரியோட இருந்ததுடைய விளைவை இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதகத்தை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அதே தான் நம்ம தான். இவன் இன்னைக்கு அந்த பொறுப்பில் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவன் அந்த பொறுப்பில் வந்துட்டான், இவனுக்கு இந்த ஆளுமை தன்மை கிடைச்சிடுச்சுன்னா இப்போது 1-2 பாலியல் பிரச்சனை தான் இவங்க வெற்றி பெற்ற பிறகு. அதுவும் இவங்க கட்சி நிர்வாகிகளாலேவே. இவன் மட்டும் கட்டில் ஏறி உட்காந்துட்டான், இந்த ஆட்சி கட்டில். உங்களை போட்டு புழக்க போகிறான். அப்புறம் நாடு என்ன கூத்தியாக்கிட்ட? நாட்டில் இருக்கிற பொம்பளைங்க நிறைய பேரும் அந்த லெவலுக்கு போகிற அளவுக்கு நாடை மாற்றிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொன்னாங்க, நான் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறேன்னு. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும், என் புருஷனுக்கு அது தெரியும். இவளுக எல்லாம் எங்கே இருந்து வந்தாங்கன்னு தெரியல. மாதர் ஜங்கங்களா, கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள். சரியா? உங்களை காப்பாற்றிக்க.